இதுதான் அரசியல். எப்படி அரசியல் எப்படி மாத்தி விட்டாங்க கேம. 39-40 மக்களையா, சின்ன சின்ன பிள்ளைகள், நெஞ்சே உடைஞ்சு போயிருச்சியா. மனசெல்லாம் அவ்வளோ பாரம். நேத்திரவுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கட சொந்தங்கள் தானே. பார்க்கும்போது எவ்வளோ கவலையா இருக்கு, எவ்வளோ துன்பமா இருக்கு. அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் என்னையா பாவம் செஞ்சிச்சு. எவ்வளோ அழகா இந்த உலகத்துல இந்த பூமியில எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த உயிர் வருமா ஐயா? போனா உயிர் போனதுதான், மறுபடியும் வராது. இது பயங்கரமான ஒரு அரசியல் சாக்கடை கேம். விஜய் மேலையும் தவறு இருக்கு, அங்க இருக்கிற திமுக அந்த அரசாங்கத்து மேல அவங்க மேலையும் தவறு இருக்கு, காவல்துறை மேலையும் தவறு இருக்குது, மக்கள் மேலையும் தவறு இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பா கதைப்ப அந்த மக்கள் யாரை நம்பி வராங்க? காவல்துறையை நம்பி வராங்களா? இல்லைண்டா திமுக அங்க இருக்கிற அந்த ஆட்சி அமைச்சிருக்கிற அந்த அரசாங்கம், அந்த மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவங்களையா நம்பி அந்த மக்கள் வராங்க? அங்க வார மக்கள் அவ்வளவு பேரும் சின்ன குழந்தைகள், அம்மாமார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார். எங்கட விஜய் அண்ணா, எங்கட தளபதி, எங்கட விஜய், அந்த பாசத்திலையும் நேசத்திலையும் விஜயை நம்பி வராங்க, விஜயை பார்க்க வராங்க. நாங்க நேர்ல ஒரு தடவையாவது சாகிறதுக்கு முதல் பார்த்துருவோம்னு ஆசையோட வராங்க, அந்த அன்பை காட்டுறதுக்காக வராங்க. அப்ப விஜய் என்ன செய்யணும்? அது சின்ன இடம் தந்தாலும் சரி, பெரிய இடம் தந்தாலும் சரி, எதுவாகவும் இருக்கட்டும், தன்னைய நம்பி வார தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய மக்கள், தன்னுடைய ரசிகர்கள், தன்னுடைய தொண்டர்களை உண்மையாக நேசிக்கிற விஜயாக ஒரு கட்ஸ் இருக்கிற ஒரு உண்மையான தலைவனாக இருந்தால் என்ன செய்யணும்? அதே போல மறுபடியும் அந்த வந்த உயிர் அதே போல பாதுகாப்பாக மறுபடியும் வீட்டுக்கு போய் சேரணுமனே. அங்க விஜய் மிகப்பெரிய பாரிய ஒரு பொறுப்புல இருந்து கீழே இறங்கிவாரு. அந்த பொறுப்பை அவரால் பாதுகாக்கவும் முடியல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர் சரியான முறையில் செய்யவும் இல்லை. ஏன்? தன்னையை நம்பி வந்த அந்த குழந்தை பிள்ளைகள், அந்த இறந்து போன அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் என்னுடைய விஜய் என்ன, என்னுடைய விஜயின்னு வந்தாங்க. அந்த வாழ்க்கையை, அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வந்தாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், முதலாவது கூட்டம் இல்லை, முதலாவது மாநாடு இல்லை, மாநாடே 2வது மாநாடு செஞ்சிட்டீங்க. கூட்டம் பரப்புரையே தொடர்ச்சியா செய்யறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அதிகமான மக்கள் வருவாங்க. அப்ப அரசாங்கம் எப்படியும் பல வருஷமா திமுக அதிமுக மாறி 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 ஆட்சியில இருக்கிறாங்க. இந்த விஜய் அவங்க வாங்க, இந்த அங்க முதலமைச்சர் சீட் நீங்க இருங்க, இது போல உங்களுக்கு மக்களை ஆதரவு இருந்தா கூட அதுக்கு இடம் தருவாங்களா? பல வருஷமா அரசியல் செய்யறாங்க, பல வருஷமா ஆட்சி செய்யறாங்க. அப்ப அந்த இந்தியான்ற நாட்டையே ஆட்சி செய்யற அந்த ஆட்சி செய்யற அரசாங்கத்தாலேயே தமிழ்நாட்டு மாநிலத்துள்ளுக்கு அவங்களால வேறொன்ற முடியல. அந்த அளவுக்கு சென்சிட்டிவா திமுக அதிமுக அரசியலை செய்யறாங்கன்னு. அப்ப நீங்க யோசிக்கணும், கட்டாயம் சதி திட்டங்கள் ஏதாவது நடக்கலாம், பாரிய அசம்பாவிதங்கள் நடக்கலாம். நடந்தால் எப்படி என்னுடைய சொந்தங்களை, என்னுடைய தொண்டர்களை, ரசிகர்களை, என்னுடைய மக்களை நான் எப்படி பாதுகாக்கிறேன்ற அந்த கட்டமைப்பு, அந்த தலைவனுக்குரிய பொறுப்பு, அந்த தலைவனுக்குரிய கட்ஸ் உங்கள்கிட்ட இருந்திருந்தா அந்த சொந்தங்களை பாதுகாத்திருப்பீங்கயா. அந்த திமுக ஆட்சி செய்யக்கூடிய அந்த அவங்கள்ட்ட வருவோம். நீங்க விஜய் அவங்களா இருந்தாலும் சரி, விஜய் அவங்க இன்னொரு விஷயத்தையும் நான் இதில் கவனிச்சு, நான் நிறைய வீடியோகள் அது இதுகள் இருந்தாலும் விஜய் அவங்க கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. கதைச்சு கொண்டு இருக்கும்போது அங்க ஒரு மக்கள் 2 பேர் இறந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், மயக்கத்துல இருக்காங்களா இறந்திருக்காங்களான்னு தெரியல, பார்க்கும்போது இறந்து போன மாதிரி தான் இருக்கு. அதை அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. 2 பேர் கீழே கிடக்குறாங்க சன நெரிசலுக்குள்ள, அதையும் போன் லைட்ல அடிச்சு அப்புறம் அந்த வீடியோ அப்படியே காட்டுறாங்க. விஜய் அவங்க கதைச்சு கொண்டிருக்காங்க. அப்படின்னா விஜய் அவங்களுக்கு தெரியல இங்க 2 பேர் சன நெரிசல்ல கீழே விழுந்து இறந்து போறாங்கன்ட்டு. அப்ப ஒரு மக்களுக்குள்ள என்ன நடக்குதுன்ற அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கு. மக்கள்ற மனநிலையையும் பாருங்க. அதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன், மக்கள்ற தவறு தான் மிகப்பெரிய தவறு. ஒரு மனுஷர் இறந்து போற சூழ்நிலையில் இறந்திருக்காங்கடா, அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு யார் உறுதி செய்யணும்? வைத்தியர். ஆனா அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களை அந்த மக்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் இல்லை. அதை கத்தி கூச்சல் போட்டு இங்க இறந்துட்டாங்கன்ற ஒரு விழிப்புணர்வா எதையாவது ஒன்று செய்யறதுக்கு உங்களுக்கு எண்ணம் இல்லை. என்னையா செய்யறீங்க? திமுக, அதாவது ஆட்சியில் இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அது விஜய் அவங்களா இருந்தாலும் சரி, சாதாரண கட்சி தொடங்கினவங்களா இருந்தாலும் சரி, யாராகவும் இருக்கட்டும், இவ்வளோ மக்கள் கூட்டம் கூடுறாங்கண்டா நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க, நீங்க முதலமைச்சர்டா
ஒவ்வொரு மக்களினுடைய உயிருக்கும் நீங்க பொறுப்பு சொல்லணும். அப்ப அங்க ஒரு விஜய் அவங்களோட பரப்புரைக்கு மக்கள் வந்தாங்க, அங்க வந்து விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த பழிய விஜயிட தலையில கட்டுறதில்ல விஷயம். அனைவரும் விஜயும் சேர்த்து விஜயனுடைய உயிரும் பாதுகாக்கப்படும். அனைவருமே உங்களோட ஆட்சிக்கு கீழே இருக்கிறாங்கண்டா அதை சரியான முறையில காவல்துறை செயற்படுறாங்களா? 10,000 மக்கள்டா இதுக்கு முதல் நடந்த பரப்புரையில் எத்தனை மக்கள் வந்தாங்க? சொன்ன மக்கள் வந்தாங்களா? சொன்னாத மக்கள் வந்தாங்களா? கூடினாங்களா? பிரச்சனை வந்ததா? அசம்பாவிதம் வந்ததா? ஒரு அசம்பாவிதம் நடந்தா காவல்துறை நீங்க எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்னென்று மக்களோட உயிரை பாதுகாக்க போறீங்க? இது எல்லாமே இந்த பொறுப்பு தான் அரசாங்கம்ன்றது. என்னது அரசாங்கம்? விஜய் உட்பட, மக்கள் உட்பட, அரசியல்வாதிகள் உட்பட அனைவரையுமே பாதுகாக்கிறது உங்களோட ஆட்சிக்கு கீழே தான் அவங்க அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பொறுப்பை நீங்க சரியான முறையில் செய்திருக்கீங்களா? இல்லை. என்ன நடந்திருக்குது? 39-40 மக்கள் உயிரிழந்திருக்காங்கடா. முதலாவது பொறுப்பு கூற வேண்டிய நபர் விஜய், இரண்டாவது அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகன்ற அவங்க, அதாவது அந்த முதலமைச்சர். பொறுப்பு கூற முடியுமா? ஆனா நீங்கள் எல்லாருமே என்ன செய்றீங்க? மாறி மாறி விஜய்க்கு ஆதரவானவங்க வந்து திமுக மேல பழி போடுறதும், திமுகவினுடைய ஆதரவாளர்கள் விஜய் மேல பழி போடுறது ஆக்கப்பூர்வமான ஒரு அழகிய அரசியல் உங்களோட பக்கம் இல்லவே இல்லை. மோசமான அரசியல் செய்யறதுனால தான் அந்த மக்களினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. காவல்துறைன்றது ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கும். விஜயும் வரலாம், கமலும் வரலாம், ரஜினியும் வரலாம், திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், பிஜேபியும் வரலாம், யாரும் வரலாம். ஆனா காவல்துறை மக்கள்ன்றது வந்து முதலமைச்சர் உட்பட அவ்வளவு மக்களுக்கும் சேவை செய்யக்கூடியவங்க தான் காவல்துறை. இவ்வளவு மக்கள் வாராங்களே, இதை கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா இதெல்லாம் செய்ய முடியுமா? அந்த பாரிய பொறுப்பு காவல்துறையினுடைய மிக உயர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி சரியான முறையில் நெறிப்படுத்தியிருக்கிறா? சரியான முறையில் அதை செயல்படுத்தி இருக்கிறீரா? சரியான முறையில் இருந்திருந்தா அந்த 39-40 மக்களினுடைய சின்ன பிஞ்சு குழந்தைகளினுடைய உயிர் போயிருக்காது. அங்க காவல்துறையினுடைய தவறு, நெறிப்படுத்தல், பாரிய பொறுப்பு, தலைமைத்துவம் அங்க கீழே விழுந்திருக்கு. மிகப்பெரிய தவறு யார் மேலண்டா? மக்கள் மேல. மக்கள் ஒன்றை யோசிக்கணும். எவ்வளவுதான் பாசம் நேசம் என்னதான் விஜய் மேல இருந்தாலும் அது முதலமைச்சரோ யாராகவும் இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போறோம்டா உங்களுக்கு தெரியணும் சன நெரிசல் இருக்குண்டா தண்ணி கொண்டு போகணும். சின்ன குழந்தைகள் இருந்தா தப்பி தவறு சிக்கப்பட்டா மூச்செடுக்க முடியாம உயிர் போகும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க மிக மிக பாரிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது நீங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு 2025ஆம் ஆண்டுல இவ்வளவு விஞ்ஞானம், இவ்வளவு கல்வி, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த காலத்திலேயே போன்லயே எந்த நாளும் விஜயை பார்க்கலாம், போன்லயே எந்த நாளும் எல்லா தகவலையும் பார்க்கலாம். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு போறீங்கடா எவ்வளவு பாதுகாப்பாக நீங்க போகணும். ஒரு உங்களோட பிள்ளைகள உயிரை பலி கொடுத்து தான், அதை தியாகம் பண்ணி தான், அந்த உயிர் போய் தான் ஒருத்தரை பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா மிக மிக தவறான ஒரு எண்ணம். அதை முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும். இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய மோசமானவங்க யாருண்டா? இப்ப எனக்கு விஜயை பிடிக்கும்டா, நான் விஜயை பிடிக்காத மற்ற எல்லாரையும் சித்தல்றேன், கவலையே படல. பிள்ளைகள் இறந்து போய் இருக்குதே, அதுல துக்கத்துல கலந்து கொள்வோமே, ஓகே, தவறு எங்க மேலையும் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களை யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு சார்பாக நடந்து கொள்றது. இப்ப நடந்து கொள்ள வேண்டியது உயிர் போயிருக்குது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல வந்து உயிர் போகுதுண்டா உடனே அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யாம வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறீங்க. எப்பேற்பட்ட சிந்தனையோட இருக்கிறீங்க, எப்பேற்பட்ட மோசமான மனநிலையில இருக்கிறீங்க. இதா ஒரு மனுஷர்? இது எல்லாத்தையும் விட கட்டசியா இது உள்ளுக்கு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு. விஜய் அவங்களா இருந்தாலும் புரிஞ்சு கொள்ளணும். சாதாரணமா கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவே இருந்தாலும் வந்தீங்க, பரப்புரை செய்தீங்க, முதலமைச்சர் சீட்டுக்கு நீங்க போய் உட்காந்தீங்கண்டா அது அரசியல் இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்குண்டா இதுக்கு முதல் ரஜினி வந்து ஆட்சிக்கு போயிருப்பேன், கமல் வந்து ஆட்சிக்கு போயிருப்பாங்க, சீமான் அவங்க வந்து ஆட்சிக்கு போயிருப்பாங்க, பிஜேபி வந்து ஆட்சிக்கு போயிருக்கு, சரத்குமார் வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க, சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இது எதுவுமே நடக்கல? காலங்காலமா மாறி மாறி திமுக அதிமுக மாறி 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 ஆட்சி செய்கிறாங்கண்டா எவ்வளவு அழகா இறங்கி பொலிட்டிக்கல் சென்சிட்டிவா எவ்வளவு அழகா கேம் ஒன்று விளையாடுறாங்க, இருக்கா இல்லையா? அப்ப விஜய் அவங்க முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், இது வந்து பக்கா பிளானிங்கா இருக்கலாம். இது பாருங்க, அரசியல்ண்டா மனுஷண்ட உயிர் தான் போகும். இதுதான் அரசியல். இது இந்தியா மட்டுமில்ல, தமிழ்நாடு மட்டுமில்ல, இலங்கையா இருந்தாலும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும்டா
பாமர மக்கள்ற உயிர் தான் ஐயா போகும். பாமர மக்களை வச்சுதான் அரசியல் செய்வாங்க. இப்ப என்னுடைய குடும்பத்துல ஒரு உயிர் போனா அது பொருட்டே இல்லை. இதே விஜயோட உயிர் போயிருந்தா, முதலமைச்சர் உயிர் போயிருந்தா, இல்லடா மிகப்பெரியவங்களோட உயிர் போயிருந்தா இது போல இருந்திருக்குமா? திமுக எடுத்துக்கொண்டாலும் சரி, அவ்வளவு பேரும் பக்கா பொலிட்டிக்கல்டா இறங்கி அடியண்டா நெருப்படி கேவலமான குப்பை பொலிட்டிக்கல் அடிக்கிறாங்க. மனுஷண்ட உயிரோட விளையாடாம எந்த பொலிட்டிக்கல் எந்த அரசியல் எதுவும் செய்யலாம். ஆனா மனுஷண்ட உயிரை வச்சு விளையாடுற அரசியலுக்கு நீங்க யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு கடவுள்ன்ற ஒரு நீதிமன்றத்துல பதில் சொல்லியே ஆகணும். இதை சற்றியான முறையில நீதியாக விசாரிச்சா இது உள்ளுக்கு இருக்கிற திருடன் இது எப்படி நடந்தது, இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் கேம் என்று கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன் தெரியுமா? அது முடியுமாக இருந்தா 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷத்துல திமுகவோ அதிமுகவோ இல்லாம போயிருக்கும். பல வருஷ காலமா மாறி மாறி இவங்களால இருக்கிறாங்கண்டா எப்பேற்பட்ட ஒரு கருப்பு உலகமான கருப்பு அரசியல் கட்டமைப்பை வச்சிருப்பாங்க. எங்க எல்லாரையும் விட மிகப்பெரிய அளவுக்கு மனசு உடைஞ்சி இந்த அரசியல் தேவைதானான்ற ஒரு கேள்வி கூட விஜய் அவங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் அரசியல். எப்படி அரசியல் எப்படி மாத்தி விட்டாங்க கேம?